புரட்சித்தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் வேண்டும் என்று கேட்டதற்காகத்தான் தமிழகத்திற்கு எய்ம்ஸ் வந்தது. அந்த நேரத்தில் மத்திய இணையமைச்சராக ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் இருந்தாங்க. நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவுடைய பிரதமராக இருந்தாங்க. இந்தியா முழுவதும் எய்ம்ஸ் விஸ்தாரப்படுத்த வேண்டும் என்று நினைத்த பொழுது அதை மதுரைக்கு கொண்டு வர வேண்டும் என்று முடிவு செய்து மதுரைக்கு கொண்டு வந்தோம். காரணம், மதுரை இருந்தால் முழு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களும் இங்கே வருவார்கள். டெல்லிக்கு பிறகு தமிழகத்தில் தென்னிந்தியாவில் மிகப்பெரிய எய்ம்ஸாக இது இருக்க வேண்டும் என்று முடிவு செய்து மதுரைக்கு அந்த எய்ம்ஸ் கொடுக்கப்பட்டது. அதுவும் கூட திருப்பரங்குன்றம் இந்த தொகுதியில் எய்ம்ஸ் இருக்கு. அம்மா உங்களுக்கு தெரியும், இந்த அக்டோபர் 26 நவம்பர் 26 அக்டோபர் நவம்பர் 26 இன்னும் ஒரு 5-6 மாதத்துல எய்ம்ஸ் முழுவதுமாக திறக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு வர இருக்கிறது. அன்னைக்கு நீங்க பாப்பீங்க, தமிழகத்தினுடைய மொத்த மக்களும் கூட ஒரு அதிநவீன சிகிச்சை வேண்டும் என்றால் திருப்பரங்குன்றத்தை நோக்கி தான் அவங்க வரணும். எய்ம்ஸ் அப்படிப்பட்ட ஒரு மருத்துவமனை கட்டி இருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, இது சாதாரணமாக நீங்க நினைச்சிடாதீங்க. இன்னைக்கு இந்தியாவில் 10 எய்ம்ஸ் கல்லூரியை நாம் கட்டி இருக்கின்றோம். டெல்லிக்கு வெளியே 10 எய்ம்ஸ் கல்லூரி. அந்த 10லும் மிகப்பெரிய எய்ம்ஸ் மருத்துவமனை எது என்றால் மதுரையில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் தான் அதுல பெருசுமையும். அது மட்டும் இல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய ஆட்சி காலத்தை முடித்து வெளியே வந்த பிறகு 2022 24 வரை ஒருவேளை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டிட்டா மோடி ஐயாவுக்கு பெயர் போயிரும், ஒருவேளை எய்ம்ஸ் கட்டி முடிச்சுட்டா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெயர் போயிரும், ஒருவேளை எய்ம்ஸ் கட்டி முடிச்சுட்டா ராஜன் செல்லப்பாண்டாருக்கு பெயர் வந்துவிடும் என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக நில கையகப்படுத்துவதை தாமதப்படுத்தி அந்த எய்ம்ஸ் கட்டுகின்ற இடத்துல மரத்தை வெட்டுவதற்கான லைசன்ஸ் நம்ப மாட்டீங்க 8 மாசம் எடுத்துக்கிட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மரத்தை வெட்டுவதற்கு 8 மாதம் கழித்து தான் அனுமதியை கொடுத்தாங்க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு மேடையிலும் இல்ல மத்திய அரசு பாருங்க எய்ம்ஸே கொடுக்கல நிலத்தையும் மரத்தை வெட்டுவதற்கான அனுமதி முறையாக கொடுத்திருந்தால் எய்ம்ஸை எப்பவோ நாம் திறந்திருப்போம். அருமை சொந்தங்களே, வேண்டுமென்றே தாமதப்படுத்தி அதன் பிறகு மத்திய அரசு நேரடியாக கையில் எடுத்து தாமதப்படுத்தினால உங்களுக்கு தெரியும் 1200 கோடி ரூபாயில முடிய வேண்டிய எய்ம்ஸ் மதுரை இன்னைக்கு 2021 கோடி ரூபாயில போய் நிற்கிறது. 800 கோடி ரூபாய் உயர்ந்திருக்கிறது. அதையும் மத்திய அரசு தான் போட்டுக்கிறாங்க. 1200 கோடி ரூபாயில செலவு செஞ்சிருக்கணும். இவர்கள் தாமதப்படுத்தி 2021 கோடியில மதுரை எய்ம்ஸ் என்று கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. அக்டோபர் நவம்பர் மாதம் முழுமையாக பயன்பாட்டுக்கு வரும். இதனுடைய முதல் பயனாளிகள் யாருன்னா திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் தான் முதல் பயனாளி. உங்களுக்கு அற்புதமான உலக தரம் வாய்ந்த ஒரு அற்புதமான எய்ம்ஸ் ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் வர இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக அப்போது இருக்கக்கூடிய ராஜன் செல்லப்பா அவர்கள் அந்த ரிப்பனையும் கட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோடு பெற இருக்கின்றார்கள். அருமை சொந்தங்கள், அடுத்து பாருங்க எவ்வளவு நல்ல விஷயங்கள். மதுரையை பொறுத்தவரை மதுரை மெட்ரோ அதுவும் கூட நம்முடைய திருப்பரங்குன்றத்துக்கு வர இருக்கு. அந்த மதுரை மெட்ரோவும் கூட அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகுதான் அந்த மெட்ரோவும் கூட தமிழகத்திற்கு வர இருக்கு. ஆனா எத்தனை பொய்கள் ஐயா, என் கையில லெட்டர் இருக்குது. இது மத்திய அரசு தமிழக அரசுக்கு எழுதிய லெட்டர். அதாவது மதுரை மெட்ரோ கோயம்புத்தூர் மெட்ரோ பற்றி லெட்டர் எழுதியிருக்கிறாங்க. இதுவரை இல்லாத ஒரு விஷயத்தை இது திருப்பரங்குன்றத்துல முருகபெருமான் முன்று உங்களுக்கு சொல்ல நினைக்கின்றேன். மதுரை மெட்ரோவை பொறுத்தவரை மத்திய அரசு சொல்லி இருக்கிறாங்க, ஐயா நீங்க ப்ரொபோசல் அனுப்பிச்சிருக்கிறீங்க, அந்த ப்ரொபோசலை மாநில அரசு நீங்களே அப்ரூவ் பண்ணிருக்கிறீங்க. அந்த ப்ரொபோசல் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, இன்னைக்கு நீங்க மதுரை மெட்ரோன்னு சொல்வது BRTS பஸ் ரேபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், அதாவது ஒரு பேருந்து தடைபடாத ஒரு பேருந்து, டிராபிக் இல்லாம போகக்கூடிய ஒரு பேருந்து, அதுக்காக மட்டும்தான் நீங்க ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுத்திருக்கீங்களோ தவிர மதுரைக்கு மெட்ரோ வேண்டும் என்று கேட்டு நீங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுக்கவில்லை என்று மத்திய அரசுடைய கடிதத்தில் இருக்கு. மத்திய அரசுடைய கடிதத்தில் 3வது பேரால இது இருக்குதுங்க. ஐயா, இந்த கடிதத்தை கூட பத்திரிகை நண்பர்களுக்கு நாங்கள் எடுத்துக் கொடுக்கின்றோம். இந்த கடிதத்தை பாருங்க. மதுரையில மெட்ரோவுக்காக எந்த முயற்சி எடுக்காம கொடுக்கப்பட்ட ரிப்போர்ட்டையே தவறாக கொடுத்து அதுல எத்தனை பேர் பயணம் செய்வார்கள் என்பது பஸ் ரேபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்துக்காகத்தான் வேண்டும் என்று கேட்டுவிட்டு ஒரு முழு பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்தான் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நானும் இருக்கும் பொழுது கோவை விமான நிலையத்தில் ஒரு 4 மாதங்களுக்கு முன்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து ஐயா மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ வேண்டும் என்று சொன்னார்கள். அப்பொழுது பிரதமர் கூட சொன்னது, நாங்கள் மெட்ரோவை எங்கும் நிராகரிக்கவில்லை, மாநில அரசு கொடுத்திருக்கக்கூடிய கடிதத்தை திருப்பி அனுப்பியிருக்கின்றோம், சில குறைகளை நிவர்த்தி பண்ணி எங்களுக்கு திரும்ப கொடுங்க நாம கேட்டிருக்கோம், அது வந்தவுடன் பரிசீலிக்கிறோம் என்று பாரத பிரதமர் சொல்லிவிட்டு சென்றார்கள். ஐயா, இதுவரை மாநில அரசுக்கு மத்திய அரசு அனுப்பிய கடிதம், மத்திய அரசு 14 நவம்பர் 2025 கடிதம் அனுப்பியிருக்கிறாங்க. ஆனா தேர்தலில் அரசியல் குளிர்காய வேண்டும் என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக மத்திய அரசு அனுப்பிய கடிதத்திற்கு இன்னும் கூட பதில் போடாம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மேடைக்கு புழுகு மூட்டையாக பொய்யை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, அதனால் மதுரையை பொறுத்தவரை
பாருங்க, நம்முடைய அண்ணன் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற பிறகு எய்ம்ஸ் திறக்கப்பட்டிருக்கிறது. அண்ணன் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற பிறகு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு மதுரைக்கு வரக்கூடிய எய்ம்ஸும் கூட ஐயா ஒரு எய்ம்ஸ் கட்டுறதுக்கு மொத்தமாக 3 ஆண்டுகள் ஆகும். இந்த லெட்டரில் நம்ம தெரிவிச்சிருக்கிறோம். 3 ஆண்டுகள் ஒரு எய்ம்ஸ் முழுமையாக நிலத்தை கையில் எடுத்து எய்ம்ஸை கட்டி முடிச்சு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு 3 ஆண்டுகள். அண்ணனுடைய சட்டமன்ற காலத்தில் 2026 இருந்து 31 சட்டமன்ற காலத்தில் மிக வேகமாக டெல்லியில் இருந்து அதற்கான அப்ரூவலை வாங்கி நாம் கட்ட ஆரம்பித்து 3 ஆண்டுகள்ல மதுரை மக்களுடைய பயன்பாட்டிற்கு எய்ம்ஸ் வந்துவிடும் என்கின்ற அற்புதமான செய்தியும் சொல்லி பாரதிய ஜனதா கட்சி எய்ம்ஸ் வேண்டும் என்று நிற்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எய்ம்ஸ் வேண்டும் என்று நிற்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி மதுரை மெட்ரோ வேண்டும் என்று நிற்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மதுரை மெட்ரோ வேண்டும் என்று நினைக்கின்றோம். தேசிய ஜனநாயக கூட்டணி மதுரைக்கு மெட்ரோ வேண்டும் என்று நினைக்கின்றோம். நிச்சயமாக அது வரும் என்கின்ற ஒரு நம்பிக்கையும் உங்களுக்கு தெரிவித்து, அருமை சொந்தங்களை, இது போன்ற நல்ல விஷயங்கள் எப்ப நடக்கும் நீங்க சொல்லுங்க. அண்ணனுக்கு எதிராக நிற்கக்கூடிய வேட்பாளர் யார்? அதான் ரொம்ப ஆச்சரியங்க. அண்ணனுக்கு எதிராக நிற்கக்கூடிய வேட்பாளர் ஐயா, நாம ஆண் பெண் என்று யாரையும் நாம் தவறாக பேசுவதில்லை. தாய்மார்கள் தேர்தலில் நிக்கணும், தாய்மார்கள் தேர்தலில் நிக்கணும், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அண்ணனுக்கு எதிராக நிற்கக்கூடிய அந்த வேட்பாளரை பாத்தீங்கன்னா அவர் மீது இருக்கக்கூடிய புகார்களை பாருங்க. கிருத்திகா தங்கபாண்டியன் மேல் இருக்கக்கூடிய புகாரை பாருங்க. கிரிப்டோ கரன்சி அதை திருடியதாக ஒரு வழக்கு, கிரிப்டோ கரன்சியை திருடியதாக ஒரு வழக்கு, கொலை மிரட்டல் வழக்கு, இதெல்லாம் இந்த வேட்பாளர் அவர்கள் தன்னுடைய பிரமாண பத்திரத்துல இத்தனை வழக்குகள் இருப்பதை அவங்களே சுட்டிக்காட்டி இருக்கிறாங்க. அவருடைய கணவன் இன்னும் ஒருபடி மேல போயிட்டாங்க. கணவன் மீது 2006 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சகோதரிக்கு பாலியல் வன்கொடுமை செய்து அதற்கான தண்டனை 2016 10 ஆண்டுகள் பெற்று அது உயர்நீதிமன்றத்திற்கு போய் அந்த தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப கணவனும் மனைவியும் நீங்களே சொல்லுங்க, உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக வருவதற்கு தகுதி படைத்தவர்களா? நீங்க சொல்லுங்க, தகுதி படைத்தவர்களா? இங்கு இருக்கக்கூடிய வேட்பாளர் என்பது கிரிப்டோ கரன்சி திருடி 2 கொலை மிரட்டல் வழக்கு இதெல்லாம் இருக்கு. கணவனை பொறுத்தவரை இப்படிப்பட்டது. அது மட்டும் இல்ல அருமை சொந்தங்களே, இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் மதுரையினுடைய லோக்கல் பிளானிங் அத்தாரிட்டியில ஒரு உறுப்பினராக இருக்கின்றார். அந்த பதவியை கூட ராஜினாமா பண்ணல. ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த எலெக்ஷன்ல தோக்க போறாங்க, தோத்த பிறகு மறுபடியும் அதே பதவிக்கு போயிடலாம். அதனால தைரியமாக இந்த பதவியை கூட ராஜினாமா செய்யாம இதே தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றார். இதுவும் கூட ஆபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்டுக்கு கீழே இதை தேர்தல் ஆணையமே நிராகரித்திருக்க வேண்டும். ஸ்க்ரூட்னி செய்யும் பொழுது அவருடைய நாமினேஷன் ஃபார்மை தேர்தல் ஆணையமே நிராகரிச்சிருக்கணும். அதனால் அவர் பெறக்கூடிய வெற்றி எந்த காலத்திலும் செல்லாது, அது தோல்வி மட்டும்தான். அருமை சொந்தங்களே, அவருக்கு அது தெரிஞ்சுதான். ஏன்னா ரிசைன்மெண்ட் வந்து அந்த பதவியும் போய்விடும் என்கிறதுக்காக ஒப்புக்கு சப்பானியா அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்களை எதிர்த்து யாரும் வெற்றி பெற முடியாது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெரியும். எப்பொழுதுமே இந்த கோயிலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கர ஆட்டை கொண்டு வந்து துலுக்கி தலையாட்டு பாம்பாங்க. அந்த மாதிரி ஒரு வேட்பாளரை கொண்டு வந்து 3 முறை தலையாட்டு நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள். அந்த வேட்பாளரும் தெளிவாக ஐயா நாம் எதையும் ரிசைன் பண்ணாம வந்துருவோம், தோத்த பிறகு மறுபடியும் போய் அதே பொறுப்பில் இருக்கின்றோம் என்கின்ற நம்பிக்கையில் இந்த வேட்பாளர் வந்திருக்கின்றார். இதையெல்லாம் எதற்காக உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்றால், நம் முன் இருக்கக்கூடிய வேட்பாளர் யார் என்பதை முழுமையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதர் 60 ஆண்டு கால அரசியல்ல புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயாவுடைய காலத்திலிருந்து புரட்சி தலைவி அம்மா அவருடைய ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய பொறுப்புகளை எல்லாம் பார்த்து மதுரை மேயராக இருக்கும்போது இதாங்க ஆச்சரியம். மதுரையினுடைய மேயராக இருக்கும் பொழுது 2011 16 வரை இதே மனிதர் நம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான மனிதர் மதுரையினுடைய மாநகராட்சி இந்தியாவிலே சிறந்த மாநகராட்சியில் ஒரு பட்டம் வாங்கிட்டு வர்றார். அந்த பட்டம் என்பது அவருக்கு பெருமை, உங்களுக்கு பெருமை, மதுரைக்காரர் எல்லாத்துக்குமே பெருமை. ஆனா இன்னைக்கு மதுரையில மேயரே காணா. எங்கேயே மேயரை காணானா 200 கோடி ரூபாய் ஊழல் செய்து மேயர் ராஜினாமா பண்ணிட்டாங்க. மேயருடைய கணவர் பிடிஆர் அமைச்சருக்கு மிக நெருக்கமான ஒரு மனிதர். அதை நம்ம அப்புறம் பேசுவோங்க ஐயா. அது ஒரு பெரிய பஞ்சாயத்து. அதன் பிறகு இன்னைக்கு இந்தியாவில் 10 லட்சம் பேருக்கு மேல வசிக்கக்கூடிய நகரம் 40 நகரம் இருக்குதுங்க. 10 லட்சம் பேருக்கு மேல 40 நகரம். 40 நகரத்துக்கும் சுத்தப்பட்டியல் போட்டாங்க மத்திய அரசு. சுரக்ஷா விருது என்று 40 நகரமும் எப்படிப்பட்ட சுத்தமாக இருக்கிறது ஐயா. கட்ட கடைசி 40 நகரத்துல 40வது இடம். இந்தியாவிலே மோசமான ஒரு நகரம் தூய்மை அடிப்படையில எப்படிப்பட்ட ஒரு விருதை வாங்கி கொடுத்திருக்கிறாங்க பாருங்க. மதுரையை பொறுத்தவரை கட்ட கடைசியாக அதிக குப்பை இருக்கக்கூடிய மாநகரமாக மாற்றிவிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் நெஞ்சுரத்தோடு எப்படி வெளியே வந்து வாக்கை கேட்கிறாங்க. ஒரு குப்பை மேடாக மதுரையை மாற்றிவிட்டு உங்கள்கிட்ட வாக்கு வேற கேட்கிறாங்க. அது எந்த மனிதருக்கு எதிராக கேட்கிறாங்க? 2011 16 வரை சிறந்த மாநகராட்சி என்று விருது வாங்கிய மனிதருக்கு எதிராக கடைசியில கொண்டை நிறுத்திட்டு, அதுவும் இரண்டு ஊழல் பேர்வழிகளை கிரிப்டோ கரன்சி திருடிய வழக்கு, 16 வயது பெண்ணின் மீது
பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கு இருக்கக்கூடிய கணவர் 2 பேரும் தைரியமாக வந்து வேட்பாளர் என்று திருப்பரங்குன்றத்தில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, நீங்கள் நிராகரிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், டெபாசிட் கூட அவங்க வாங்கக்கூடாது. அப்படி செய்யும் பொழுது மட்டும்தான் திருப்பரங்குன்றத்தினுடைய குரல். ஐயா, முருகபெருமானுக்காக திமுகவுக்கு எதிரான ஓட்டு நம்ம போட போறோம். முருகபெருமானுக்காக திமுகவுக்கு எதிரான ஓட்டு போட போறோம். அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்களுக்காக வேட்பாளருக்கு எதிரான ஓட்டு போட போறோம். 2யும் சேர்த்துனீங்கன்னா அந்த வேட்பாளருக்கு டெபாசிட் கூட திருப்பரங்குன்றம் தொகுதியிலே கிடைக்கக்கூடாது என்கின்ற ஒரு செய்தியும் கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்வது என்னுடைய கடமையாக இருக்கிறது. அருமை சொந்தங்கள்,